இந்த மூச்சு காற்று சுவாசத்தை வந்து சாதாரணமாக இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யோகிகள் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மூச்சு பயிற்சி யோகாசனம்லாம் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணுவாங்க. அதை அவர்கள் வந்து அவர்களுடைய குரு மூலமாக நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு முறையாக செய்வார்கள். முறையாக தினசரி அதிகாலையில் அந்த பயிற்சியில் ஈடுபடும் போது அதுவும் அந்த யோக பயிற்சியை செய்வதற்கு அந்த பத்மாசனம் என்கிற ஒரு ஆசனத்தை அமர்ந்து அதன் மூலமாக அந்த பயிற்சியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு நோய் நொடி இல்லாத 100 ஆண்டு வாழக்கூடிய ஒரு அம்சம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் நானும் பயிற்சி செய்கிறேன் என்ற ரீதியிலே எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் குருவனுடைய அனுசரணையோ வழிகாட்டுதலோ இல்லாமல் அவர்களாக தெரிந்து கொண்டு ஒரு மூச்சு பயிற்சி செய்வார்களே ஆனால் அது தொல்லையில் தான் முடியும்.